எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 வீடியோல வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடுனா என்ன, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து அரசியல் கட்சிகள் வந்து எப்படி எப்படிலாம் அவங்களோட சமூக நலத்திட்டங்களை வந்து அமல்படுத்தினாங்க, எல்லாமே ஒரு ஓவர்வியூவா பார்ட் 1 பார்ட் 2ல பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. என்னன்னா இடஒதுக்கீடு வந்து நம்ம இந்தியால எந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. நம்ம இந்த உள்ள கான்செப்ட்ல போறதுக்கு முன்னாடி இந்த முதலாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சொல்லக்கூடிய கஹா கலேர்கர் அவங்களோட ஆணையம் தான் வந்து முதலாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இது பிஓக்குள்ள கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க, ஈஸியா கேட்டு போயிடுவாங்க. அந்த ஆணையம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு கேட்டு போயிடுவாங்க. முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து யார் தலைமையில அமைச்சாங்க அப்படின்ட்டு கேட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா யார் அதோட தலைவர், அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எல்லா ஆணையமா இருக்கட்டும், எந்த ஒரு கமிஷனா இருந்தாலும் யாரு கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க, அவங்களோட கோரிக்கைகள் இல்லைன்னா பரிந்துரைகள் என்ன, அதை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ ஏத்துக்குச்சா இல்ல ஏத்துக்கலையா, இந்த மாதிரி கான்செப்ட்ல படிச்சாலே போதுமானது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நம்ம சுதந்திர இந்தியாவில் ஆர்டிகல் 340 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு ஆணையம் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சட்டப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கூடுதல் தகவல். இப்ப பாத்தீங்கன்னா 29 ஜனவரி 1953 இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து ஆரம்பிச்சாலும் இவங்களோட அறிக்கை வந்து 1955 மார்ச் மாசம் 30ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. மார்ச் 30. இது நோட் பண்ணிக்கங்க. அறிக்கையை சமர்ப்பித்த நாள், அதாவது சப்மிட் பண்ணது, கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணது மார்ச் 30 1955 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பரிந்துரைகள் என்னென்னலாம் இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். இந்த ஆணையம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் 2399 ஜாதி பிரிவுகளை வந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அவங்கள கன்சிடர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 839 பிரிவுகளை வந்து 837 பிரிவுகளை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதி மக்களா வந்து பிரிக்கிறாங்க. பெண்கள், அதாவது உமன் எல்லாத்தையுமே வந்து, பெண்கள் எல்லாத்தையுமே வந்து பிற்படுத்தப்பட்டவரா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இந்த ஆணையம் வந்து முன்வைக்குது. அது மட்டும் இல்ல, அரசு வேலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு தனியா கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து முதலா இவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தொழில்துறை, தொழில் கல்வி நிலையங்கள்லயும் 70% வந்து இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் சமூக ரீதியா வந்து கல்வி ரீதியா பின்தங்கிய மக்களுக்கு அப்படின்ட்டு இந்த ஆணையம் வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க. இது எல்லாமே பரிந்துரை தான். மத்திய மாநில வேலை வாய்ப்பு, அரசு பணிகள்லயும் இடஒதுக்கீடு அவசியம் அப்படிங்கறத வந்து இவங்க பரிந்துரையா கொடுக்குறாங்க. இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துல பாத்தீங்க அப்படின்னா 11 பேர் வந்து இருக்காங்க. அதாவது கஹா கலேர்கர் அவரோட சேர்த்து 11 பேரு. இவங்க ஓவராலா ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை வந்து எல்லாரும் சேர்ந்து தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு குரூப்பா இருந்தாலும் இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்களா, இவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. யார், நம்ம தலைவர் வந்து கஹா கலேர்கர் அவர்கள் வந்து, சரிங்களா. அது என்ன குறிப்பிட்டிருக்காரு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ஜாதி வாரியா மக்களை வந்து பிரிச்சோம் அப்படின்னா நாட்டோட ஒற்றுமை வந்து பாதிக்கும். அதனால வந்து ஜாதி வாரியா பிரிக்க வேண்டாம், நீங்க வந்து பொருளாதார அடிப்படையில வந்து இந்த இடஒதுக்கீட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு குடியரசுத் தலைவருக்கு. ஆனா அது வந்து அன்பார்ச்சுனேட்லியா வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வந்து இன்டர்னல் கான்ஃபிளிக்ட், இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லாட்டி தெரிஞ்சு வச்சுக்கேன். எதில் தெரிஞ்சுக்கணும், 11 பேர் அந்த குழுல இருந்தாங்க. நாடாளுமன்றத்துல இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சது ஜவஹர்லால் நேரு அவர்கள். நம்ம நாட்டோட முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து ஆர்டிகல் 340 வந்து கல்வி சமூக ரீதியா பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி சொல்லுது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதை சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆணையம் வந்து
அறிவியல் பூர்வமான குறியீடுகளை வந்து பயன்படுத்தல, யாரு பின்தங்கியவர்கள் அப்படின்ட்டு அளவுகோல் வந்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இது மட்டும் இல்லாம இவங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் அப்படிங்கறத வந்து மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில கஹா கலைஞர் குடியரசுத் தலைவருக்கு அப்படித்தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அது ஒரு விஷயம். ஆனா இவங்க நாடாளுமன்றத்தில் இதை சொல்லிதான் வந்து இதை ரிஜெக்ட் பண்றாங்க. இன்னொரு இது 1961 தான் இது ரிஜெக்ட் பண்றாங்க. பாத்துங்க, 53 ஆரம்பிச்ச கமிஷனோட அந்த பரிந்துரை வந்து 55 கொடுக்குறாங்க. 55 அப்புறம் 61 விவாதித்து இது ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு பெரிய ப்ராசஸா இது நடந்திருக்கு. சரிங்களா, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா, மாநிலங்கள் வந்து அவங்களோட கொள்கையை வந்து ஒரு மாடிஃபை பண்ணி நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பிரிச்சுக்கீங்க யாரு பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து அந்த இதுல வந்து அறிக்கையை வந்து இது பண்ணிடுவாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 1961 இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து கொடுத்த பரிந்துரைகள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்தந்த மாநிலங்களே அவங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி யாராவது பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கங்க அப்படி சொல்லிடுவாங்க. இது முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது மண்டல் கமிஷன் இந்தியா லெவல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இரண்டாவது இந்தியா லெவல்ல மண்டல் கமிஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இதுல பார்த்தோம் அப்படின்னா 1970 முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கருணாநிதி அவர்கள் அரசு வந்து சத்நாதன் ஆணையம் சொல்லி அமைச்சிருப்பாங்க 1971. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவே இது டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். இதுல ஒண்ணுமே கிடையாது, நம்ம இடஒதுக்கீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 1951 பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தமே 41% தான் இடஒதுக்கீடு இருந்திருக்கும். அது வந்து 25% இருந்த பிசி இடஒதுக்கீடு வந்து 31 ஆகும். 16 இருந்த எஸ்சி எஸ்டி வந்து 18 மாத்திருப்பாங்க. ஓவராலா 49% மாத்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கொண்டு வந்து கருணாநிதி அரசு அவங்க 1971 சட்டநாதன் கமிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவோட இரண்டாவது தேசிய அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இது யார் தலைமையில கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபி மண்டல் தலைமையில கொண்டு வர்றாங்க. இது எதுக்காக ஸ்பெஷலா கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக, ஓபிசி. இதுவும் டைரக்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓபிசிக்காக கொண்டு வரப்பட்ட ஆணையம் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1979 பிபி மண்டல் ஆணையம் சொல்லிட்டு ஸ்பெஷலா பார்த்துக்க வேண்டியது இருக்கு. இதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு ஆணையம் அப்படின்னா அது எப்ப கொண்டு வந்தாங்க நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். பிபி மண்டல் அப்படிங்கிற ஒரு எம்பியா இருந்திருப்பாரு. 1 ஜனவரி 1979 இந்த ஆணையம் வந்து அமைக்கப்படுது. இது எப்ப ரிசல்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1980. டிசம்பர் 1980 வந்து இதோட அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இப்ப கஹா கலேக்கர் அவங்களோட இதுல வந்து 2000 சில்லற வந்து பின்தங்கிய வகுப்பினராக பிரிச்சிருப்பாங்களா. இவங்க பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கறத வந்து 3743 ஜாதிகளை வந்து பிரிக்கிறாங்க. 3743 ஜாதிகளை பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளா வந்து இந்த மண்டல் கமிஷன் வந்து பிரிக்கிறாங்க. இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அவங்கள தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா 52% மொத்த மக்கள் தொகையில வந்து 52% வந்து பிற்படுத்தப்பட்டோரா இருக்காங்க. அத ஓபிசி கேட்டகரியில வர்றாங்க அப்படிங்கறத இந்த ஆணையம் வந்து அறிக்கை கொடுக்கறாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார ரீதியிலையும் கல்வி அடிப்படையிலும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை முறையை வந்து உயர்த்துறதுக்காக நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது இவங்களோட பரிந்துரையா இருக்கு. இந்த மண்டல் கமிஷனோட பரிந்துரைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நம்ம நாட்டுல 52% வந்து ஓபிசி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடுங்கிறது 50% தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால 27% வந்து இடஒதுக்கீடு ஓபிசிக்கு தேவை அப்படிங்கறத இவங்க வந்து பரிந்துரையா கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 11 அளவுகோல்களை வந்து இவங்க பின்பற்றுறாங்க. ஏன்னா லாஸ்ட் கமிஷன் 1953 அவங்க என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா இவங்க வந்து ஒரு யார் பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற அளவுகோலை வந்து பின்பற்றலன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா இந்த மண்டல் கமிஷன் வந்து 11 அளவுகோல்களை வந்து பின்பற்றி யார் யாரு பின்தங்கியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓபிசி இது வந்து அரசு வேலை வாய்ப்புகள்லயும் இருக்கணும், கல்வி நிறுவனங்கள்லயும் இவங்களோட இடஒதுக்கீடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க வந்து பணியில சேரும் போது மட்டும் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. அந்த ப்ரமோஷன் கொடுப்பாங்கல்ல, பதவி உயர்வு கொடுக்கும் போதும் இந்த இடஒதுக்கீடை பின்பற்றணும் அப்படிங்கறத இவங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க பரிந்துரையில. இவங்க டிசம்பர் 1980 இவங்களோட பரிந்துரையை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாலும் 10 வருடங்கள் வந்து கிடப்புல போட்டிருப்பாங்க இவங்களோட பரிந்துரைகள் வந்து மண்டல் கமிஷனோட பரிந்துரைகளை. அதுக்கப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் வருவாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா 1990 அப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, இது நோட் பண்ணிக்கங்க, ஆகஸ்ட் 13 1990 விபி சிங் தலைமையிலான ஒரு கவர்மெண்ட் வந்திருப்பாங்க. அவங்கதான் வந்து இந்த 27% அப்படிங்கறத வந்து ஒத்து வந்திருப்பாங்க. அதாவது இவங்க கொடுத்த 27% இடஒதுக்கீடை வந்து அமல்படுத்தி இருப்பாங்க. 1992 இந்திர ஷகானி கேஸ் சொல்லி ஒரு கேஸ் இருக்கும். அதை போய் டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கேஸ் கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி இந்த 27% ஓபிசி வந்து செல்லாது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துல வந்து என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா, அவங்க எது வேணாலும் கொடுத்துக்கிட்டோம், ஆனா ஓவராலா இடஒதுக்கீடு 50% தாண்டாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. பட் அந்த இந்திர ஷகானி வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து டைம் இருந்தா பாருங்க, நம்மளோட பிளேலிஸ்ட்லயும் வந்து தனியா கேசஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் கேசஸ். அதுலயும் நமக்கு இது இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா 1980 தமிழ்நாட்டுல 68% இடஒதுக்கீடு வந்து எம்ஜிஆர் இருக்கப்போ கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 50% அந்த பிசியோட இடஒதுக்கீடு வந்து மாத்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் இடஒதுக்கீடு 68 இருந்திருக்கும். ஓகேங்களா, இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. 1979 சமூக நலத்துறைன்னு சொல்லி ஒரு அரசாணையை வந்து ஜியோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே கேன்சல் பண்ணிருப்பாங்க. கேன்சல் பண்ணிட்டு அடுத்த 1980 வந்து 68% உயர்த்திருப்பாங்க. இது நம்ம லாஸ்ட் வீடியோல இது டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கேப் தெரியாது, ஒரு கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அம்பாசங்கர் ஆணையம். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1971 சட்நாதன் ஆணையம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அம்பாசங்கர் ஆணையம். இவர் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட் வந்து 1980 வந்து 68% இடஒதுக்கீட உயர்த்திருப்பாங்க இல்லையா, அதை எதிர்த்து நீதிமன்றத்துல கேஸ், அதாவது வழக்கு தொடரப்பட்டிருக்கும். அதை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு ஆணையம் நீங்க வந்து இது பண்ணுங்க, ஜாதி வாரியா கணக்கெடுத்து நிரூபிங்க எதனால 68% கொண்டு வந்தீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு ஆணையம் அமைக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக அம்பாசங்கர் ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் கவர்மெண்டால. இதுல என்னென்ன பரிந்துரை சொல்லியிருக்காங்க, இதுல என்னென்னது ஏத்துக்கிட்டாங்க, என்னென்ன கான்ஃபிளிக்ட் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஓவராலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆணையம் வந்து 1982 அக்டோபர் டிசம்பர் ரேஞ்சில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட அறிக்கையை கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1985 சப்மிட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிசிக்காக 31% இருந்து 50% வந்து உயர்த்தி இருந்திருப்பாங்க அந்த இடஒதுக்கீடு. ஏன் உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காக. இது தமிழ்நாட்டுல வரலாற்று ரீதியா ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாசங்கர் ஆணையத்துல ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க, சென்சஸ் மாதிரியே எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு வரலாற்றுலயே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வு. இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 68% வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதாவது பின் கல்வி ரீதியாகவும் சமுதாய பொருளாதார ரீதியாகவும் 68% வந்து பின்தங்கிதான் இருக்காங்க அப்படிங்கறத வந்து புள்ளி விவரத்தோட இந்த சென்சஸ் எடுத்து நிரூபிச்சிருப்பாங்க. இது ஒரு வெற்றினே சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு 68% வந்து செல்லும் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த புள்ளி விவரம் வந்து ஒரு அடிப்படையா வந்து அமைஞ்சிருக்கும். இந்த அம்பாசங்கர் ஆணையம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பிசி, எம்பிசி இதெல்லாம் சொல்றோம்ல, ஒட்டு மொத்தமா 50% அப்படிங்க இல்லாம உள் இடஒதுக்கீடு தான் கொடுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் யாரு பின்தங்கிய நிலையில இருக்காங்க, எவங்க என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உள் ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத இந்த ஆணையம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இரண்டாவது ஆணையம்
ஃபர்ஸ்ட் வந்து சட்டநாதன், இரண்டாவது வந்து அம்பாசங்கர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்புறம் இன்னொரு முக்கியமான பரிந்துரை சொல்லியிருப்பாங்க. நம்ம 125 ஜாதி பிரிவுகள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்க, இவங்க வந்து எந்த ஒரு அரசு சலுகைகளும் அனுபவிக்காம இருக்காங்க அப்படிங்கறது வந்து புள்ளி விவரத்தோட இவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப இன்னொன்னு முக்கியமா 34 ஜாதி பிரிவுகளை வந்து நீங்க இந்த இடஒதுக்கீட்டுல இருந்து நீக்கிடலாம். ஏன்னா அவங்களா வந்து நிறைய சலுகைகள் பெற்று நல்ல பொருளாதார ரீதியா வந்து முன்னேறிட்டாங்க. சோ 37 ஜாதிகளை வந்து நீக்கிடலாம், 17 ஜாதிகளை வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் வந்து அம்பாசங்கர் ஆணையம் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசிக்காக வந்து 50% வந்து 32% குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா இது வந்து அம்பாசங்கர் கொடுத்திருப்பாரு, பிசிக்கு வந்து 32% மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கஹா கலேக்கரோட இதுலயும் பார்த்திருப்போம், இன்டர்னல் கான்ஃபிளிக்ட், அதாவது உள்ளுக்குள்ளேயே ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்துதான் இந்த ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள் தான் பரிந்துரை கொடுப்பாங்க. அங்க வந்து அதே எதிர்ப்பு தான் இங்கேயும் வந்திருக்கும். அம்பாசங்கர் கொடுத்த பரிந்துரையை வந்து அதுல மொத்தம் 21 உறுப்பினர்கள்ல 14 பேர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, வேண்டாம் சொல்லுவாங்க. அப்போ பெரும்பான்மையான 14 பேர் வந்து நிராகரிப்பாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இடஒதுக்கீடு குறைக்கிறீங்க, அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 34 ஜாதி பிரிவு நீக்கணும்னு சொல்றீங்க, அது வந்து அரசியல் ரீதியா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும், இது வந்து தமிழகத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கறத இந்த 14 பேர் சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் கவர்மெண்ட்டும் அதைத்தான் ஏத்திருந்திருப்பாங்க. ஏன்னா குறைக்கிறதுங்கிறது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த குறைக்க மாட்டாங்க, சரிங்களா. அந்த பரிந்துரை நிராகரிப்பு செஞ்சிருப்பாங்க. நமக்கு 1982 அம்பாசங்கர் ஆணையம் வந்து இந்த தகவலே போதுமானது டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்து 1989 பார்த்தோம் அப்படின்னா இடஒதுக்கீடு 69% கருணாநிதி அவர்கள் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி வந்து 20% உள் ஒதுக்கீடும், எஸ்டிக்கு 1% தனி ஒதுக்கீடும் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டோட மொத்த இடஒதுக்கீடு 69 உயர்த்தி இருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 39C அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்ல கேட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டிருப்பாங்கன்னா, இந்த 69% இடஒதுக்கீடு வந்து எந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டப்பேரவையில வந்து மசோதா தாக்கல் பண்ணிருப்பாங்க, நிறைவேற்றிருப்பாங்க அப்படி கேட்டிருப்பாங்க. 31C அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். நம்ம இப்போ இந்த பிபிடில பாக்குற எல்லா டேட்டாவும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஸ்கூல் புக் கண்டென்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கு. நீங்க இதுவே நமக்கு போதுமானது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் போதுமாக இருக்கும். எதுவுமே நீங்க டவுட்ஃபுல்லா பார்க்க வேண்டாம். நம்ம 1ல இருந்து 2-3 சோர்ஸை அனலைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. எது தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கு. அடுத்து பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா 1990 மண்டல ஆணைய பரிந்துரை. இது நம்ம டீட்டெயிலா முன்னாடி ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். 1990 மண்டல் பரிந்துரை வந்து ஓபிசிக்கு 27% கொடுத்திருப்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். அந்த கொடுத்த இதுக்காக இந்திரா சகானி உச்சநீதிமன்றத்துல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. கடைசி தீர்ப்பு என்னன்னு பார்த்தா 50% தாண்டி இல்லாம இருந்தா போதும், நீங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க, கிரீமி லேயர்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது நம்ம பாலிட்டியில நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா. நம்ம டைம் வந்து அதிகமாக கன்சம்ஷன் பண்ணோம், ஸோ இதை தாண்டி போயிடலாம். 1994 இது ஒரு முக்கியமான சட்ட திருத்தம், 76வது சட்ட திருத்தம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நம்ம 69% வந்து லாஸ்டா வந்து 1989 கலைஞர் இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்களா, அதை வந்து சட்ட பாதுகாப்பு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சட்டம் ஏற்றாங்க. அதை கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா 9th ஷெட்யூல்ல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ண முடியாது, ஒரு சட்ட பாதுகாப்பு வரும், நம்ம எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப பாத்தீங்கன்னா 1995 77வது சட்ட திருத்தத்தை பத்தி நம்ம பாக்குறோம். இந்த 77வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திர சகானி அந்த வழக்குல வந்து பதவி உயர்வுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு கொடுத்திருப்பாங்க அந்த கேஸ்ல. ஆனா இந்த 77வது சட்ட திருத்தம் வந்து SC ST பிரிவினருக்கு பதவியிலையும் இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படிங்கறத
ஆர்டிகல் 16/4 வந்து சேர்த்திருப்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2000 பாத்தீங்கன்னா 81வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிரப்பப்படாத SC/ST காலி பணியிடங்களை வந்து அடுத்த ஆண்டு நிரப்பும் போது அது 50% வரம்பிற்குள் வராது. அந்த 50% வந்து இடஒதுக்கீடு தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி பாத்தீங்களா, அது வந்து இந்த கான்செப்ட்ல வராது அப்படிங்கறத வந்து 16/4B சேர்த்திருப்பாங்க. இந்த சட்ட திருத்தம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். 2001 85வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, SC/ST அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வுல வந்து பணிமூப்பு வழங்குவதை வந்து உறுதி செய்யுது. ஓகேங்களா. அடுத்த சட்ட திருத்தம் பாத்தீங்க அப்படின்னா 2005 93வது சட்ட திருத்தம். இந்த 93rd சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை தவிர்த்து பிற அனைத்து தனியார் மற்றும் அரசு உதவி பெறாத உயர்கல்வி நிறுவனங்கள்ல OBC SC/ST மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு இது வந்து வழிவகை செய்யுது. இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு இதுதான் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. 2005 93வது சட்ட திருத்தம். இது நமக்கு திடீர்னு கேட்டுருவாங்க. இந்த சட்ட திருத்தம் எல்லாமே நம்ம தனியா ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இது இந்த இடஒதுக்கீடோட தொடர்பான சட்ட திருத்தங்கள். இதெல்லாம் ஒரு ரீட் பண்ணி வச்சுங்க. 2006 பாத்தீங்க அப்படின்னா OBCக்கு உயர்கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும். மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களான IIT, IIM மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல வந்து OBC மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படணும் அப்படிங்கறது வந்து இந்த ஒரு இது சொல்லுது. சரிங்களா. 2006 இப்போ நம்ம இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னா ஜஸ்ட் ஒரு ரீடிங்ல பாத்துக்கங்க. நம்ம பாலிட்டி கிளாஸ்ல இதுல டெப்தா பார்ப்போம். சரிங்களா. அது மட்டும் இல்லாம இது வேகமா போற நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. நம்ம பாலிட்டி கிளாஸ்ல இன்னும் டெப்தா நம்ம வந்து இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்புல என்ன 2019 103வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொது பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியா அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து EWS 10% இடஒதுக்கீடு வந்து அது கொடுத்தது வந்து 103வது சட்ட திருத்தம். அது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15(6)லயும் 16(6)லயும் அதோட இது பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 50% உச்சவரம்பிற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது இதோட திருத்தத்தை சொல்றாங்க. 2020 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவை மாநில சட்டமன்றங்கள் SC/STக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு 2030 வரைக்கும் நீட்டிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு வந்து இது மாதிரி வேற எது கேட்டிருப்பாங்க. இப்ப அடுத்து வரப்போது கேட்கலாம். ஓகேங்களா. அதே சமயத்துல வந்து ஆங்கிலோ இந்தியன் அவங்க வந்து 333 நினைக்கிறேன். அது கமெண்ட்ல சொல்லுங்க அதோட ஆர்டிகல் என்னன்ட்டு. சம்திங் அந்த 300 சம்திங்ல வரும். அந்த ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கிற அந்த நியமன முறை வந்து MLA MPக்கு வந்து ரத்து பண்ணிருப்பாங்க இந்த 104வது சட்ட திருத்தத்துல. இது இம்பார்ட்டன்ட். இப்ப பார்த்தோம் அப்படின்னா 105வது சட்ட திருத்தம் 2021. ஓகேங்களா. சமூக மற்றும் கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை வந்து மாநில அரசுக்கே வந்து வழங்கி திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. இது நோட் பண்ணி வச்சுங்க. EWS தீர்ப்பு 2022 உச்ச நீதிமன்றத்தோட 5 நீதிபதிகள் வந்து அரசியல் சாசன அமர்வு வந்து 103வது திருத்தம் மூலமா 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதை வந்து செல்லும் அப்படிங்கறத வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது இடஒதுக்கீடு ரிலேட்டடா வர்றது வந்து இந்த 2023 106வது சட்ட திருத்தம் வந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவை மாநில சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் நிறைவேற்றப்படுறாங்க. இது எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா எதிர்கால மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்புறம் தொகுதி அந்த டீலிமிடேஷன் இதெல்லாம் வந்து கணக்குல வச்சு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு 106வது சட்ட திருத்தத்துல சொல்றாங்க. ஓகேங்களா. 2024-26 இப்போ பீகார் மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 60% தான் இடஒதுக்கீடு இருக்கும். ஓகேங்களா. அது 65% உயர்த்தி சட்டம் கொண்டு ரத்து பண்ணிருப்பாங்க. அது ஒரு இது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. நம்ம தமிழ்நாட்டுல 69%. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பீகார் கான்செப்ட் வந்து அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க போதும். இது வேகமா போறோம்னு நினைக்க வேண்டாம். இந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை நம்ம பாலிட்டியில தெளிவா ஒவ்வொரு சட்டத்திட்டத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா. அதனால இது கொஞ்சம் வேகமா இந்த இடஒதுக்கீடுக்கு ரிலேட்டடா என்னென்ன சட்டத்திருத்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான். உங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இதுல ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இது பார்த்தாலே நமக்கு எக்ஸாம் பிரிலிம்ஸ்க்கு போதுமானது. தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு கடைசி ஒரு டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். 69% இப்போ இடஒதுக்கீடு இருக்கு.
இது 76வது சட்டத்திட்டத்துல 9வது ஷெடியூல்ல கொண்டு போய் ஜெயலலிதா அவர்கள் வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1992 நவம்பர் 16 இந்த டேட் நோட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5%, இஸ்லாமியருக்கு 33.5, இது ரெண்டும் சேர்த்து 30%. ஓகேங்களா? 27, 30. ஓகே. எம்பிசி டிஎன்சி 20%, ஆதி திராவிடருக்கு 15, அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு 1%. ஆக மொத்தம் 69% வந்து தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவல்ல பாக்குறோம். ஓகேங்களா? சமூக பிரிவு இடஒதுக்கீடு தகுதி மற்றும் விவரங்கள். ஓகே. 27% ஓபிசிக்கு வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரீமி லேயர் ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு மேல் உள்ளவர்கள் அவங்க நீங்களாக மற்றவங்களுக்கு பொருந்தும். பட்டியலினத்தவருக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, இடபிள்யூஎஸ்க்கு 10%. ஓகேங்களா? பொது பிரிவுக்கு 40.5%. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய அரசு பணிகள், மத்திய கல்வி நிறுவனங்கள், ஐஐடி, ஐஏஎம், இந்த எய்ம்ஸ் இதெல்லாமே வந்து இதான் பின்பற்றப்படும். ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 59.5% ஆகும். மீதமுள்ளது 40.5 வந்து பொது பிரிவினருக்கானது. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்க எல்லாமே நான் வந்து மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்க படிச்சதோட நிப்பாட்டாம நீங்களும் செல்ஃப் ரீடிங் பண்ணுங்க. இன்னும் ஒரு படி உங்களுக்கு மேல போகும். இந்த வீடியோ பாக்குறீங்க, செல்ஃப் ரீடிங் பண்றீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டைம் பாக்குறீங்க. இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க ஒரு 1 பேஜ்க்கு இந்த இடஒதுக்கீடு ஃபுல்லாவே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்த கான்செப்ட்ல அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.